வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்கவிருக்கும் படத்தின் பெயர் காலண்டர் கில்லர். இந்த படத்தின் முதல் காட்சியில் முக்கிய கதாபாத்திரமான கிளாரா படத்தின் தொடக்கத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டார். அவள் சுயநினைவை மீட்டெடுத்து அறிமுகமில்லாத இடத்தில் தன்னை காண்கிறாள். சுவரில் எழுதப்பட்ட செய்தியை எதிர்கொள்கிறாள். இது ஒரு கொலையாளியிடமிருந்து ஒரு எச்சரிக்கை அல்லது அச்சுறுத்தலாகத் தோன்றுகிறது. அவர்களில் யார் அல்லது அவரது கணவர் கொல்லப்படுவார் என்பதை குறிக்கிறது. இது ஒரு தொடர் கொலையாளி என்பது இப்போதெல்லாம் ஒரு காலண்டர் கொலையாளி என்று பிரபலமானது என்பதை கிளாராவுக்கு தெரியும். அவள் பீதியடைகிறாள். கொலையாளியின் குரலை பின்னாலிருந்து கேட்கிறாள். ஆனால் அவன் அவளுக்கு தீங்கு விளைவிக்காமல் வெளியேறுகிறான். காட்சி வெட்டுகிறது மற்றும் ஒரு கால் சென்டருக்கு வீட்டிலிருந்து பணிபுரியும் ஜூல்ஸ் என்ற மனிதர் எங்களுக்கு காட்டப்பட்டுள்ளது. இந்த கால் சென்டரை அழைப்பதற்கு எந்த அச்சுறுத்தலையும் உணரும் பெண்கள் ஜூல்ஸ் ஒரு அழைப்பை பெறுகிறார்கள். அந்த பெண் அவரிடம் நிறைய சிறுவர்கள் அவளை துரத்துகிறார்கள் என்று கூறுகிறார். அதன் கொம்புக்கு அருகில் ஏதேனும் கார் நின்று அந்த பெண் ஜூல்ஸ் சொன்னதைப் போலவே செய்கிறார்களானால் மக்கள் அவளை எளிதாக காணக்கூடிய இடத்திலிருந்து தெரு வெளிச்சத்தின் கீழ் நிற்க ஜூல்ஸ் அறிவுறுத்துகிறார். கார் கொம்பு அழுத்தப்பட்டதால் சிறுவர்கள் அங்கிருந்து ஓடினர். ஏனென்றால் குடியிருப்பாளர்கள் இப்போது வெளியே வருவார்கள் என்று அவர்களுக்குத் தெரியும். அதேபோல் பெண் தப்பித்தபோது அழைப்பு வெட்டுகையில் ஜூல்ஸ் டிவியை இயக்குகிறார். அதில் காலண்டரின் கொலையாளி செய்தி ஒளிபரப்பப்பட்டது. அவர் மற்றொரு அழைப்பை பெறுவதால் அவர் அதில் அதிக கவனம் செலுத்தவில்லை. ஆரம்பத்தில் நாங்கள் பார்த்த கிளாராதான் ஜூல்ஸ் கிளாராவிடம் நான் உங்களுக்கு எப்படி உதவ முடியும் என்று கேட்கிறார். நான் இறக்க விரும்புவதால் நீங்கள் எனக்கு உதவ முடியாது என்று கிளாரா பதிலளித்தார். காலண்டர் கொலையாளியும் எனக்கு பின்னால் இருக்கிறார். என் அறையிலிருந்து என்னை கடத்திய பிறகு என்னை ஒரு விசித்திரமான இடத்திற்கு அழைத்துச் செல்லும்போது என்னையும் என் கணவரையும் கொலை செய்வதாக அவர் மிரட்டினார். ஆனால் அவர் இதை நம்பவில்லை. அழைப்பின் போது ஜூல்ஸ் தனது மகள் மற்றும் வீட்டையும் சரிபார்க்கிறார். காட்சி இங்கிருந்து வெட்டுகிறது. ஒரு பழைய அந்நியன் காலண்டர் கொலையாளியின் அச்சுறுத்தல்களின் படம் இருப்பதைக் காண்கிறோம். மேலும் அவர்தான் கொலையாளி என்று தெரிகிறது. சரி, இப்போது கிளாரா இந்த நேரத்தில் சாலையில் நடந்து செல்வதைக் காட்டுகிறது. கிளாரா ஒரு விருந்திலிருந்து தப்பித்த போது ஒரு வித்தியாசமான நிலையில் இருந்தார். ஜூல்ஸுடன் பேசும்போது அவள் சொல்கிறாள், இந்த வாழ்க்கையால் நான் சோர்வடைகிறேன். நான் ஜூல்ஸ் பீதிகளை இறக்க விரும்புகிறேன். இந்த நேரத்தில் நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்று கேட்கிறார். என் கணவர் ஜூல்ஸிடமிருந்து நான் தப்பித்தேன் என்று அவர் கூறுகிறார். பின்னர் கிளாரா அவரிடம் சொன்னார், இன்று எங்கள் திருமண ஆண்டு விழா. அவர் என்னை இரவு உணவிற்கு ஒரு பெரிய உணவகத்திற்கு அழைத்துச் சென்றார். நான் மகிழ்ச்சியாகவும் பயமாகவும் உணர்ந்தேன். ஏனென்றால் அவர் எந்த நேரத்திலும் என்னை வெல்லும் ஒரு ஆத்திரமடைந்த மனநிலையை கொண்டிருக்கிறார். அனைவருக்கும் முன்னால் அவர் என்னை அடித்தால் நான் சங்கடப்படுவேன். அங்கே நான் என் வழக்கறிஞர் நண்பரை சந்தித்தேன். அவருடைய மனநிலை மாறுகிறது. ஆனால் ஆச்சரியப்படும் விதமாக அவர் எதிர்வினையாற்றவில்லை. ஆனால் இரவு உணவிற்குப் பிறகு அவர் என்னை லிப்ட் வழியாக ஒரு ரகசிய தளத்திற்கு அழைத்துச் சென்றார். உயரடுக்கின் கட்சி நடந்து கொண்டிருந்தது. அவர்கள் ஒருவருக்கொருவர் மிகவும் நெருக்கமாக இருந்தனர். இங்கு வந்து என் கணவர் எனக்கு ஒரு பானத்தை வழங்கினார். அதை வைத்திருந்ததால் என் உடல் உணர்ச்சியற்றது. நான் முடங்கிவிட்டேன். என் கணவர் தனது நண்பர்களுடன் என் நிலையை கேலி செய்தார். பின்னர் அவர் என்னை ஒரு மேசையுடன் பலமாக கட்டிக்கொண்டார். எல்லோரும் என்னை துஷ்பிரயோகம் செய்தனர். என் கணவர் இதையெல்லாம் அமைதியாக பார்த்துக் கொண்டிருந்தார். ஏனென்றால் அவருக்கு பதிலாக பணம் கிடைத்தது. கிளாரா அவரிடம் சொல்கிறார், நான் நன்றாக மாறும்போது என் உடல் நடக்க முடியும். நான் அங்கிருந்து தப்பித்தேன். அவளிடமிருந்து இதைக் கேட்டேன். ஜூல்ஸ் பைத்தியம் அடைகிறார். ஒரு பெண் தன்னை கொல்ல முடியும் என்று அவருக்குத் தெரியும். இந்த நிலைமை தன்னை தீங்கு செய்யக்கூடிய எதையும் செய்ய வேண்டாம் என்று கிளாராவுக்கு புரிய வைத்தார். கிளாரா அவனை கேட்கப் போவதில்லை. அவள் கார் சைலன்சரில் ஒரு குழாய் வைத்து அந்த குழாயை காரில் வைத்திருந்தாள். பின்னர் அவள் கார் இயந்திரத்தை இயக்குகிறாள். சிறிது நேரத்தில் கார் புகை நிறைந்தாக இருக்கும். அவள் இறந்து விடுவாள் என்று அவளுக்குத் தெரியும். மூச்சுத் திணறல். இதன்போது ஜூல்ஸ் அழைப்பில் இருந்தார். இந்த கிளாராவை செய்ய வேண்டாம், காரிலிருந்து வெளியே வாருங்கள் என்று அவளை புரிந்து கொண்டார். ஆனால் கிளாரா இறப்பதற்கு முன்பு அவள் கவலைப்படுவதில்லை. அவள் மகளைப் பற்றி நினைக்கிறாள். அவனை மிருகத்துடன் தங்கவிட முடியாது. கணவர் போல அவள் உடனே காரிலிருந்து வெளியே வந்து ஜூல்ஸிடம், உங்கள் வேண்டுகோளின் பேரில் இதையெல்லாம் நான் நிறுத்தவில்லை. ஆனால் நான் என் மகளை நினைத்தேன். ஜூல்ஸ் தனது அப்பாவிடமிருந்து ஒரு அழைப்பு வருவதை இங்கே காண்கிறோம். அவர் எங்கே என்று கேட்டுக்கொண்டிருந்தார். நான் வீட்டில் வேலை செய்கிறேன் என்று அவர் கூறுகிறார். எனக்கு உங்கள் உதவி தேவை என்று அவர் கூறுகிறார். அவரது அப்பா அவருக்கு உதவ ஒப்புக்கொள்கிறார். ஜூல்ஸ் கிளாராவின் நிலையை பார்க்க விரும்புகிறார். அவர் தனது அப்பாவிடம் கூறுகிறார், நான் உங்களுக்கு ஒரு முகவரியை அனுப்புகிறேன். எனவே அந்த பெண்ணை அவள் பாதுகாப்பாக இருக்கிறாள் இல்லையா என்பதைச் சரிபார்க்கவும். ஜூல்ஸின் அப்பா ஒப்புக்கொண்டு கிளாராவின் வீட்டிற்கு தனது பயணத்தை தொடங்குகிறார். ஜூல்ஸின் தந்தைதான் காலண்டர் கொலையாளி. அச்சுறுத்தும் படத்தைக் கண்ட அதே மனிதர் என்று காட்டப்பட்டுள்ளது. கிளாராவும் வீட்டிற்கு வந்து ஜூல்ஸை அழைக்கிறார். ஜூல்ஸ் அவளிடம் ஏன் இவ்வளவு கொடுமையை தாங்குகிறாள் என்று கேட்கிறாள். நாங்கள் நிதி ரீதியாக சுயாதீனமாக இல்லாததால் எங்கள் ஆண்கள் எங்கள் நிதிகளை நிறைவேற்றுகிறார்கள்.
அதற்கு பதிலாக அவர்கள் எதையும் செய்ய முடியும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். இதையெல்லாம் நாம் தாங்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் எங்கள் குழந்தைகளுடன் வாழ வேண்டும். நாங்கள் பிரிந்தால் அவர்கள் எங்கள் குழந்தைகளின் நிதி நிலை நன்றாக இருப்பதால் அவர்கள் வளர்க்க முடியும். எங்களால் ஒரு வழக்கை கூட தாக்கல் செய்ய முடியவில்லை. ஜூல்ஸ் தனது மனநல கோளாறுடன் தனது மனைவி தனது கையை வெட்டினார் என்ற கதையையும் பகிர்ந்து கொள்கிறார். ஆனால் அவள் இறக்கவிருந்தபோது அவள் நினைவுக்கு வந்து தன்னை காப்பாற்ற முயன்றாள். ஆனால் வாஷ்ரூம் கதவு பூட்டப்பட்டது. அந்த நேரத்தில் ஜூல்ஸ் அலுவலகத்தில் இருந்தார். அவர் வீட்டிற்கு வந்ததும் அவரது மனைவி இறந்தார். அந்த நாளில் அவர் சோகமாக இருந்தார். ஆனால் அவரது குழந்தைகளின் தலைவிதிதான் அவரது மனைவியின் மரணத்தை விட அவரை தொந்தரவு செய்தது. ஏனெனில் இப்போது அவர்கள் தனியாக இருந்தார்கள். ஜூல்ஸ் தனது மனைவியின் மரணத்திற்கு பிறகு அவர் வீட்டிலிருந்து வேலை செய்கிறார். வீட்டிலும் தனது குழந்தைகளையும் கவனித்துக் கொள்கிறார் என்று அவளிடம் சொல்கிறான். கிளாராவுடன் பேசும்போது அவர் சமையலறையில் இருந்தார். அவரது அலமாரியில் இருந்து ஒரு கத்தி இல்லை என்பதை கவனிக்கிறார். யாரோ ஒருவர் தனது வீட்டிற்குள் நுழைந்ததைப் போல அவர் உணர்கிறார். அவர் கிளாராவை பிடித்து தனது வீட்டைச் சரிபார்க்கச் செல்கிறார். மறுபுறம் கிளாராவின் வீட்டில் விசித்திரமான விஷயங்கள் நடந்து கொண்டிருந்தன. அவளுடைய தொலைக்காட்சி தன்னை திருப்பிக் கொண்டது. அவள் பயப்படுவதை அணைத்தாள். அவள் ஜன்னலுக்கு வரும்போது காலண்டர் கொலையாளியின் அச்சுறுத்தலை மீண்டும் காண்கிறாள். அவள் அதன் படத்தை எடுத்து ஜூல்ஸுக்கு அனுப்புகிறாள். தனது வீட்டில் ஒருவரின் இருப்பை உணரும் ஜூல்ஸ் தனது பிரதான வாசலில் நிறைய கண்ணாடி துண்டுகளை வைக்கிறார். எனவே யாராவது உள்ளே வந்தால் அது அவருக்கு தீங்கு விளைவிக்கும் அல்லது ஒருவரின் நுழைவாயிலை பற்றி அதன் குரலில் இருந்து தெரிவிக்க முடியும். எல்லாம் நன்றாக இருக்கிறது. இதைச் சொல்லி அவர் வெளியேறுகிறார். ஆனால் கிளாராவும் ஒரு வாய்ப்பு கிடைப்பதால் காடுகளை நோக்கி ஓடுகிறார். ஜூல்ஸ் கிளாராவுடன் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தார். ஆனால் அவள் காட்டுக்குள் ஓடியபோது அனைத்து சமிக்ஞைகளும் கைவிடப்பட்டு அவற்றின் அழைப்பு துண்டிக்கப்பட்டது. இங்கே ஓடும்போது கிளாராவின் கால் நழுவுகிறது. அவள் அதிர்ஷ்டவசமாக உருண்டு சாலையில் விழுகிறாள். ஒரு கார் அங்கிருந்து கடந்து சென்றது. கார் டிரைவர் அவளுக்கு உதவினார் மற்றும் அவளை தூக்கும்போது அவளை காரில் கொண்டு வந்தார். சாண்டா கிளாஸாக உடையணிந்துள்ளார். இதை கேட்டு கிளாரா திருப்தியடைந்து அவள் ஜூல்ஸை அழைக்கிறாள். இந்த மனிதனை நகரத்திற்கு இறக்குமாறு கேட்கிறாள். ஜூல்ஸிடம் ஒரு நல்ல மனிதனை கண்டுபிடித்ததாகவும் தன்னை நகரத்திற்கு இறக்கிவிடுவார் என்றும் கூறுகிறார். இதைக் கேட்டு இந்த பெண் எவ்வளவு முட்டாள்தனமானவர் என்று ஜூல்ஸ் கோபப்படுகிறார். ஒரு அந்நியரை அவள் எப்படி நம்ப முடியும்? இந்த சூழ்நிலையில் யாரையும் நம்புவது ஆபத்தானது என்பதை அவர் புரிந்து கொள்ள முயற்சிக்கிறார். ஆனால் கிளாரா அவருக்கு பாதுகாப்பாக இருப்பதாக கூறுகிறார். இப்போது கிளாரா இந்த பையனிடமிருந்து ஒரு சிகரெட்டை கேட்கிறார். அவர் பின் இருக்கையிலிருந்து எல்லாவற்றையும் பெறுவீர்கள் என்று அவர் கூறுகிறார். கிளாரா திரும்பிச் செல்லும்போது அவளும் ஒரு டீசர் துப்பாக்கியை காண்கிறாள். அதை பார்த்தாள். அவள் பயப்படுகிறாள். ஆனால் அந்த மனிதன் பயப்பட வேண்டாம் என்று சொல்கிறாள். என் பாதுகாப்பிற்காக கிளாரா பெருமூச்சு விட்டார். அவர்கள் தங்கள் பயணத்தை தொடர்ந்தனர். கிளாரா இன்னும் ஜூல்ஸுடன் பேசிக் கொண்டிருந்தார். காலண்டர் கொலையாளி தனக்கு பின்னால் இருப்பதாக அவள் அவனிடம் சொல்கிறாள். ஆனால் அவளுடைய கணவர் அவளை நம்பவில்லை. இதற்கிடையில் ஜூல்ஸ் அவருடன் யாரோ ஒருவர் இருப்பதை உணர்கிறார். வீடு அவர் உடனடியாக தனது வீட்டை சரிபார்க்கத் தொடங்குகிறார். கிளாராவின் கணவர் காரின் முன் வந்ததால் அந்த நபர் திடீரென்று காரை நிறுத்துகிறார். அவர் காரிலிருந்து கிளாராவுடன் மனிதனை வெளியே எடுத்து அவரை அடிக்கத் தொடங்குகிறார். இதை பார்த்து கிளாரா கோபமடைந்து அவர் நிரபராதி என்று கூறுகிறார். அவளுக்கு உதவுகிறார். அவளை கேட்பது நன்றியுடன் அவர் கணவர் அவரை விட்டு வெளியேறுகிறார். கிளாரா அவருக்கு உதவுகிறார். எப்படியாவது அவரை ஓட்டுநர் இருக்கையில் உட்கார வைக்கிறாள். பின்னர் அவள் அவனது டீசர் துப்பாக்கியை கேட்கிறாள். இந்த மனிதன் தனது கணவர் ஒரு தீய நபர் என்பதை புரிந்து கொள்கிறார். எனவே எதையும் கேட்காமல் அவர் தனது டீசர் துப்பாக்கியை கிளாராவுக்கு கொடுக்கிறார். அதனால் அவள் கணவனிடமிருந்து தப்பிக்க முடியும். கணவர் தனது காரில் உட்கார வைக்கிறார். அவள் ஏன் இவ்வளவு சீக்கிரம் விருந்தை விட்டு வெளியேறினாள் என்று கணவர் கேட்கிறார். இதைக் கேட்டு கிளாரா தனது சுயநலத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டார். நீங்கள் வெட்கப்பட வேண்டும் என்று அவள் சொல்கிறாள். நான் உங்கள் மனைவி, உங்கள் மகளின் அம்மா. அந்த மலிவான இடம் எனக்கு திறன் கொண்டதா? அவர்களின் ஜன்னலில் எழுதப்பட்ட காலண்டர் கொலையாளியின் அச்சுறுத்தலையும் அவள் அவருக்கு காட்டுகிறாள். கிளாராவின் கணவர் கிளாரா அதை எழுதியுள்ளார் என்று நினைக்கிறார். மேலும் இந்த நாடகத்தை அவள் செய்கிறாள். கிளாரா தனது மகளின் குழந்தை பராமரிப்பாளரை அழைக்க முயன்றார். ஆனால் வித்தியாசமாக அவர் அழைப்பை எடுக்கவில்லை. வீட்டில் சூழல் என்னவென்று தெரியாதா? கோபமடைந்ததால் கிளாரா தனது கணவரிடம் தன்னை விட்டு வெளியேறச் சொல்கிறாள். இதைக் கேட்க அவரது கணவர் அவளை அறைகிறார். அவர் அவளுடைய முடிகளை வைத்திருக்கிறார். நீங்கள் என்னை விட்டுவிட்டால் உங்கள் நிலைக்கு நீங்கள் பொறுப்பாவீர்கள் என்று கூறுகிறார். ஜூல்ஸின் வீட்டில் நாங்கள் பார்க்கிறோம். அவர் விசாரிக்கும் போது ஒருவரின் இருப்பை உணர்கிறார். அவர் முன்னால் நகர்ந்து அவள் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்த மகளின் அறைக்குச் செல்கிறார். தனது சமையலறையிலிருந்து காணாமல் போன அவளது அலமாரியிலிருந்து கத்தியை அவன் காண்கிறான். அதாவது அவன் இங்கு வந்தான், சமையலறையிலிருந்து கத்தியை எடுத்து பின்னர் மறைவை மறைத்தான். ஜூல்ஸ் தனது இருப்பை கண்டுபிடித்ததை கண்டறிந்தபடி அவர் கத்தியை விட்டுவிட்டு அங்கிருந்து தப்பினார். ஜூல்ஸ் இப்போது மற்ற அறையை சரிபார்க்க கவனமாகச் செல்கிறார்.
செல்கிறார். அவர் அங்கு செல்லும்போது ஒரு மனிதன் அவரை தாக்குகிறான். இதற்கெல்லாம் ஜூல்ஸ் தயாராக இருந்தார். அவர் தனது தாக்குதலில் இருந்து தப்பித்து அவர் வைத்திருந்த கத்தியால் தனது காலை தாக்கினார். அவரது கால் இரத்தப்போக்கு தொடங்குகிறது. இப்போது மனிதன் ஜூல்ஸை அவரிடமிருந்து விலகி ஜன்னலுக்கு வருகிறான். அவர் பால்கனியின் வழியாக ஜன்னல்களுக்கு வெளியே நிற்கிறார். அவர் தப்பிக்க விரும்புகிறார். ஆனால் அவர் இங்கிருந்து புறப்பட்டால் ஒரு சிறிய தவறு அவரது உயிரை கூட எடுக்க முடியும் என்பதை அவர் அறிவார். ஜூல்ஸ் தனது கையை முன்னால் நகர்த்துகிறார். ஆனால் இந்த மனிதன் தனது உதவியை எடுக்கொள்ளவில்லை. அங்கிருந்து குதிக்கிறான். அவர் குதிக்கும்போது வீட்டின் முன்புறம் காட்டப்பட்டு கதையின் திருப்பம் அது கிளாரா மற்றும் மார்ட்டின் வீடு என்பதை வெளிப்படுத்துகிறது. ஜூல்ஸ் இந்த நேரத்தில் அவர் அல்ல. இந்த வீடு கிளாராவிலிருந்து வந்தால் வீட்டில் தூங்கும் மகளும் கிளாராவின் கூட. நாங்கள் பணத்தை பரிசீலித்துக் கொண்டிருந்த மனிதர் கிளாராவின் மகளின் குழந்தை பராமரிப்பாளராக இருந்தார். அவர் ஜூல்ஸின் இருப்பை கண்டுபிடித்து தப்பிக்க ஓடுகிறார். ஆனால் அவரது வாழ்க்கையை இழக்கிறார். கிளாராவும் மார்ட்டினும் தங்கள் வீட்டை பார்க்கிங் செய்வதை இங்கே காண்கிறோம். கிளாரா மார்ட்டினை டீசர் துப்பாக்கியால் தாக்குகிறார். கொலையாளி ஏற்கனவே தனது வீட்டிற்குள் வந்துவிட்டார் என்று தெரியாமல் அவசரமாக கதவை திறந்து உள்ளே நகர்கிறாள். ஜூல்ஸ் ஒரு பொறியாக வைக்கப்பட்ட பிரதான நுழைவாயிலில் கண்ணாடியை பார்க்கிறாள். அதனால் யாராவது உள்ளே வரும்போது இந்த கண்ணாடியில் சிக்கிக் கொள்வார்கள். அவள் உள்ளே வரும்போது விளக்குகள் இருந்தன. ஒரு மடிக்கணினியும் இருந்தது. அது அவளுடையதல்ல. என்ன நடக்கிறது என்று அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவள் உடனடியாக தன் மகளின் அறைக்கு ஓடினாள். உள்ளே ஜூல்ஸ் இருந்தார். அவர் தனது மகளுக்கு அருகில் இருந்தார். அவரது குரலைக் கேட்டார். கிளாரா! அவர் பேசிக் கொண்டிருந்த ஜூல்ஸ் என்று புரிந்து கொண்டார். ஜூல்ஸ் கொலையாளி என்று அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. என்று கிளாரா முட்டாளாக்கப்படவில்லை. அவள் பயப்படுகிறாள். என் மகளுக்கு தீங்கு செய்யாதீர்கள் என்று சொல்கிறாள். தயவு செய்து ஜூல்ஸ் கவலைப்பட வேண்டாம். நான் அவளுக்கு தீங்கு செய்ய மாட்டேன். நான் முன்பு ஒரு போரியை முன்பே அமைத்துள்ளேன். உங்கள் வருகை நான் உன்னை கொல்ல இங்கு வரவில்லை. ஆனால் உங்களுக்கு உதவ இங்கு வாருங்கள். இதனால் உங்கள் கணவரை கொன்று உங்களை விடுவிக்க முடியும். டீசர் துப்பாக்கி தாக்குதலுக்குப் பிறகு மார்ட்டின் தனது உணர்வுக்கு வருகிறார். அவர் கார் பூட்டை அவருக்கு அருகிலுள்ள விஷயத்துடன் உடைத்து காரை திறக்கும்போது வெளியே வருகிறார். அவர் உள்ளே செல்லும்போது அவர் ஜூல்ஸை பார்க்கிறார். அவர் அவரை தாக்கப் போகிறார். ஆனால் இதற்கு முன்பு ஜூல்ஸ் அவரை தாக்குகிறார். காட்சி வெட்டுகிறது. ஜூல்ஸின் அப்பா மீண்டும் இந்த வீட்டின் அருகே அலைந்து திரிவதைக் காட்டியுள்ளோம். கிளாராவின் மகளின் குழந்தை பராமரிப்பாளரின் இறந்த உடலை பார்க்கும்போது தனது மகன் இங்கே இருக்க வேண்டும் என்பதை அவர் புரிந்து கொள்கிறார். அவர் இங்கே அனைவரையும் கொல்கிறார். அவர் தனது மகனிடம் சென்றபோது இதைக் கண்டுபிடித்தார். காலண்டர் கொலையாளியின் பல படங்களை அவர் செய்திகளில் காட்டப்பட்டுள்ள அதே அச்சுறுத்தல் படங்களைக் கண்டார். படங்களின் இருப்பு அவரது மகன் ஒரு தொடர் கொலையாளி என்பதற்கு சான்றாகும். காட்சி வெட்டுகிறது. எங்களுக்கு காட்டப்பட்டுள்ளது ஜூல்ஸ், மார்ட்டின் மற்றும் கிளாரா. ஜூல்ஸ் இருவரையும் கட்டிக்கொண்டு, கிளாராவை நீங்கள் ஏன் பீதியடைகிறீர்கள்? அவரை கொன்று உங்கள் வாழ்க்கையை எளிதாக்குவதற்கு நான் உங்களுக்கு உதவுகிறேன். இங்கே ஜூல்ஸ் தனது தொடர் கொலைகளுக்கு பின்னால் உள்ள காரணத்தை அவளிடம் சொல்கிறார். அவர் மார்ட்டினை போன்ற ஒரு தீய கணவராகவும் இருந்தார். அவர் தனது மனைவியை ஒடுக்கினார். பின்னர் ஒரு நாள் அவரது மனைவி தனது அடக்குமுறையால் சோர்ந்து போயிருப்பதை முடித்துக் கொண்டார். அன்று அவர் அவளை எவ்வளவு கிண்டல் செய்தார், அல்லது அவள் இறந்துவிட்டார் என்று அவளுக்கு வலியை கொடுத்தார். ஒவ்வொரு பெண்ணையும் அவர் உணர்கிறார் துக்கம். இப்போது அவர் தங்கள் மனைவிகளை ஒடுக்கிய அனைவரையும் கொன்றுவிடுவார் என்று தன்னை மாற்றிக்கொண்டார். அவர் இப்போது கிளாராவிடம் கூறுகிறார், இன்று உங்களுக்கு இந்த வாய்ப்பு உள்ளது. இந்த கத்தியை பிடித்துக் கொள்ளுங்கள். கிளாரா தனது கணவரை மிகவும் நேசிக்கிறாள். அவனை கொல்வதைப் பற்றி அவள் நினைக்க மாட்டாள். ஜூல்ஸின் காலை பின்னாலிருந்து தாக்குகிறாள். ஜூல்ஸ் கூச்சலிடுகிறார். இப்போது அவர் கிளாராவை கைப்பற்றுகிறார். கிளாராவை கொல்வதற்கு முன்பு ஒரு புல்லட்டின் குரல் கேட்கப்படுகிறது. ஜூல்ஸ் இறந்து விடுகிறார் என்று காட்டப்பட்டுள்ளது. சுட்டுக் கொன்றவர் ஜூல்ஸின் அப்பா. அவர்களை காப்பாற்ற இங்கு வந்தார். கிளாராவும் மார்ட்டினும் அவரை கொலையாளியாக கருதுவதற்கு முன்பு அவர் பல நாட்களுக்குப் பிறகு ஜூல்ஸை சந்திக்கச் சென்றபோது காலண்டர் கொலையாளி அச்சுறுத்தல்களின் படங்களை பார்த்தார். அவர் எங்கே என்று கேட்டபோது அவர் வீட்டில் வேலை செய்வதாக பொய் சொன்னார். ஜூல்ஸ் தனது மற்ற இறைக்குப் பின் இருந்தார் என்பதை அவர் புரிந்து கொண்டார். இறுதியாக அவரை கண்டுபிடிக்கும் போது அவர் இங்கு வந்தார். மேலும் 2 கொலைகளை அவர் அனுமதிக்கவில்லை. அவர்கள் இறுதியாக தப்பித்து கிளாரா முதலில் தனது மகளை அணைத்துக் கொள்கிறார். சில நாட்களுக்குப் பிறகு காட்சி வெட்டுகிறது மற்றும் காட்சி காட்டப்பட்டுள்ளது. மார்ட்டின் ஒரு நல்ல பதவியில் இருக்கிறார். அவர் ஒரு அரசியல்வாதி. எல்லோரும் அவரை நன்றாக கருதி அவருக்கு வாக்களிக்கிறார்கள் என்பதை நாங்கள் அறிவோம். கிளாரா ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் இருந்தபோது ஒரு ஆடியோ வாசிப்பார். இந்த ஆடியோவில் மார்ட்டின் தனது மனைவியை அடித்து துஷ்பிரயோகம் செய்தார் என்பது தெளிவாக தெரிந்தது. இதை பார்த்து அவரது உண்மையான முகம் வெளிப்பட்டு ஒரு நாளுக்குள் அவரது வாழ்க்கை அழிக்கப்படுகிறது. இறுதியாக கிளாராவும் தைரியமாக அவனை பழிவாங்கினார். கிளாராவின் வழக்கறிஞர் நண்பர் இப்போது தனது வழக்கை கையாளுகிறார். அதில் அவர் விவாகரத்து கோருகிறார் மற்றும் அவரது அனைத்து தேவைகளுக்கும் சட்ட உதவியை நாடுகிறார். கிளாரா இந்த வழக்கை வென்று இறுதியாக தனது நச்சு கணவனிடமிருந்து தன்னை விடுவித்துக் கொள்கிறார்.
இந்த திரைப்படத்தின் முடிவில் கிளாரா தனது மகளுடன் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்கிறார் என்பதுடன் இந்த திரைப்படத்தின் கதை முடிவடைகிறது. நன்றி, வணக்கம்.